கற்பித்திருக்கின்றே. மனிதராக புனிதராக வாழ பணிகின்றே. பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றே. அஞ்சாது என்று எம்மை காத்து வருகின்றே. அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி இத்திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கிறேன். கிறிஸ்துவனாய் வாழ்வதற்கு அழைப்பை பெற்றிருக்கிறோம். எத்தகைய முழு தயாரிப்போடு ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை பாதையில் பயணிக்கிறோம் என்பதை குறித்து மிக ஆழமாய் சிந்திக்க இன்றைய நாளில் இறை வார்த்தை அழைப்பு கொடுக்கிறது. ஆகவே நம்முடைய தனிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் சுய ஆய்வுக்கு உட்படுத்தி கடவுள் விரும்புகிற பாதையில் அந்த வாழ்க்கையை நாம் நிலைநடத்த இத்திருப்பலிகளை மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியேனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, கத்தோலிக்க நம்பிக்கையை பேணி காக்கவும் கிறிஸ்துவுக்குள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் திருத்தந்தை புனித பயசுக்கு விண்ணக ஞானத்தையும் திருத்தூதருக்கு உரிய மனதிடனையும் நிரம்ப வழங்கினீரே. நாங்கள் அவருடைய படிப்பினைகளையும் எடுத்துக்காட்டையும் பின்பற்றி நிலை வாழ்வை பரிசாக பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். யார் என்னை சந்திக்க என் வீட்டு வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறாரோ அவரை கொண்டு வந்து எரிபலியாக்குவேன். நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 29 39 முடிய. அந்நாள்களில் ஆண்டவரின் ஆவி இப்தாவுக்கு அருளப்பட்டது. அவர் கிளையாதையும் மானசையும் கடந்து கிளையாதிலிருந்து மிஸ்போவை கடந்து அங்கிருந்து அம்மோனியரை நெருங்கினார். இப்தா ஆண்டவருக்கு ஒரு நேர்ச்சை செய்தார்.
நீர் அம்மோனிய மக்களை என் கையில் ஒப்புவித்தால் அவர்களிடமிருந்து நான் வெற்றியோடு திரும்பும் பொழுது யார் என்னை சந்திக்க என் வீட்டு வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறாரோ அவர் ஆண்டவருக்கு உரியவர். அவரை கொண்டு வந்து எரிபலியாக்குவேன். இப்தா அம்மோனியருடன் போரிட சென்றார். ஆண்டவர் அவர்களை அவர் கையில் ஒப்புவித்தார். இப்தா அரோயிலிருந்து மின்னிந்து அருகாமை வரை 20 நகர்களையும் ஆபேல் கெராமிம் வரை இருந்த பகுதிகளையும் அளித்தார். இஸ்ரேல் முன்னிலையில் அம்மோனியர் அடக்கப்பட்டனர். இப்தா மிஸ்பாவிலிருந்து தம் வீடு திரும்பினார். இதோ அவர் மகள் மேலதாளத்துடன் நடனம் ஆடிக்கொண்டு அவரை சந்திக்க புறப்பட்டு வந்தாள். அவள் அவருடைய ஒரே மகள். அவருக்கு வேறு மகனோ மகளோ இல்லை. அவர் அவர்களை பார்த்தார். தம் உடைகளை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, நீ எனக்கு மோசம் செய்து விட்டாயே, நீ என்னை துன்பத்திற்கு ஆளாக்கி விட்டாயே. நான் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டேனே, அதை நான் மாற்ற முடியாதே என்றார். அவள் அவரிடம், அப்பா, நீங்கள் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாக்கின்படியே எனக்கு செய்யுங்கள். ஏனெனில் ஆண்டவர் உங்கள் எதிரிகளான அம்மோனியரை உங்களுக்காக பழிவாங்கி விட்டார் என்றாள். அவள் தந்தையிடம், என் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். 2 மாதங்கள் என்னை தனியாக விடுங்கள். நான் மலைகளில் சுற்றி திரிந்து எனது கன்னிமையை குறித்து என் தோழியருடன் துக்கம் கொண்டாடுவேன் என்றாள். அவர் சென்று வா என்று சொல்லி அவளை 2 மாதங்களுக்கு அனுப்பி வைத்தார். அவள் தன் தோழியருடன் சென்று தன் கன்னிமை குறித்து மலை மீது துக்கம் கொண்டாடினாள். 2 மாதங்கள் முடிந்த பின் அவள் தன் தந்தையிடம் வந்தாள். அவர் தாம் செய்திருந்த நேர்ச்சையின்படி அவளுக்கு செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 40. நாம் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். நிறைவேற்ற இதோ வருகின்றேன். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அத்தகையோர் சிலைகளை நோக்காதவர், பொய்யானவற்றை சாராதவர். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். நிறைவேற்ற இதோ வருகின்றேன். பலிகளையும் காணிக்கைகளையும் நீர் விரும்பவில்லை. எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற
நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவிப்பீர். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். நிறைவேற்ற இதோ வருகின்றேன். இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு ஊமைகள் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராய் உள்ளது, திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார். அவர்களுடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார். பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது, அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார்.
அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவரை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் பிரியமான அன்பு உறவுகளே, இன்றைய நாளில் நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு செய்தி, அழைக்க பெற்றவர்கள் தகுதியோடு இருக்கிறார்களா என்பதை நாம் சுய ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். மிகப்பெரிய விருந்தினை ஏற்பாடு செய்கிறவர் கடவுள். அந்த விருந்திற்கு வரும்படி தன் பணியாளர்களை அவர் அனுப்பினாரே, அந்த பணியாளர்கள் தான் கடவுள் விவிலியத்தில் அனுப்பிய அவருடைய ஊழியர்கள். மிக குறிப்பாக இறைவாக்கினர் காலத்தில் கடவுள் இறைவாக்கினர் வழியாக மக்களுக்கு மீண்டும் மீண்டும் அழைப்பு கொடுத்து கொண்டிருந்தார். இவ்வாறு தாம் அனுப்பிய ஊழியர்களின் வரிசையில் கடவுள் தன்னுடைய ஒரே அன்பு மகனையும் அந்த மக்கள் மத்தியிலே அனுப்பி அவர்களுக்கு மீண்டுமாய் அழைப்பு கொடுக்கிறார். அழைப்பு பெற்றவர்களே, கடவுள் உங்களுக்கு மீட்பு என்கின்ற மிகப்பெரிய விருந்தை கொடுக்க அழைக்கிறார், வாருங்கள் என சொல்லி. இந்த நற்செய்தி வாசகத்தை வாசித்து புரிந்து கொள்வதற்கு முன்னால் இதனுடைய பின்னணி தெரிந்திருந்தால் இந்த வாசகம் மிக எளிதாய் நம்மிடத்தில் வந்து சேரும். இது இயேசுவினுடைய பாடுகளுடைய முந்தின வாரத்தில் நடக்கிற நிகழ்வுகள். இதற்கு முன்னால் இருக்கிற 21வது அதிகாரத்தினுடைய பகுதிகளை வாசித்து பாருங்களேன். 2 மகன்களை குறித்த வாசகம் இருக்கும். வயலுக்கு செல்லுகிறேன் என சொல்லிவிட்டு வயலுக்கு செல்லாத மகன் ஒருவன், செல்ல மாட்டேன் என சொல்லிவிட்டு மனம் மாறி வயலுக்கு சென்ற மகன் பற்றிய ஓமை. அதுபோல பார்க்கிறோமே, கொடிய குத்தகைக்காரர், நிலத்திற்கு சொந்தமானவர், நிலத்தை உழுது அதில் பள்ளமிட்டு அதை பராமரித்து நெடும் பயணம் மேற்கொள்வதற்கு முன்னால் அதை ஒரு குத்தகைக்காரிடத்திலே கொடுத்து விட்டு போகிறார். கனிகள் காய்த்து தொங்குகிற பொழுது தன்னுடைய பங்கான பழங்களை அவர் கேட்டு பெறுவதற்காய் தன்னுடைய பணியாளர்களை அனுப்புவார். ஆனால் கொடிய குத்தகைக்காரரோ வந்த பணியாளர்களுக்கு அவர் தீங்கிழைத்து கல்லால் அடித்து துரத்திவிட்டு கொலை செய்து கொடுமை செய்வார். அப்பொழுது இயேசு கேட்பார், இப்படி அநியாயம் செய்கிற இந்த குத்தகைக்காரரை நிலத்தின் உரிமையாளர் என்ன செய்வார்? அவர் தண்டிப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசுவும் சொல்லுவார், இப்படி தான் உங்களுக்கும் நிலைமை வரும் என சொல்லி. அதே வரிசையில் இன்று மீண்டும் அவர் இன்னொரு ஓமையை சொல்லுகிறார். அந்த ஓமை என்ன? அழைக்க பெற்றவர்களே, கடவுள் உங்களுக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கிறார். எசாயா 25:6-9, திருவெளிப்பாடு 19:6-9 படித்து பாருங்கள். கடவுள் நமக்காய் ஏற்பாடு செய்கிற விருந்தை குறித்து அங்கு இறைவார்த்தைகள் எடுத்துரைக்கும். அந்த விருந்து என்பது நமக்கு தெரிஞ்ச மாதிரி பிரியாணி போடுற அந்த விருந்து இல்லை. கடவுள் கொடுக்கிற அந்த நிறைவியல் மீட்பு, தான் வாக்களித்த நிலத்தை கடவுள் மக்களுக்கு கொடுத்தபடியாக அவர் வாக்களித்த மீட்பை மக்களுக்கு கொடுப்பார் என்கின்ற ஆழமான அந்த செய்தியை வெளிப்படுத்துகிற விருந்து. ஆனால் இஸ்ரேல் மக்கள் ஒரு காலத்தில் அழைப்பை பெற்றவர்கள், பின்னொரு காலத்தில் தங்கள் தகுதியை இழந்து போகிறார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் கடவுள் மீட்புக்கான அறைகூவலை அந்த மக்கள் மத்தியில் கொடுக்கிற பொழுது அவர்கள் அந்த மீட்பை புறம் தள்ளுகிறார்கள். இன்னைக்கு நற்செய்தி, ஒருவர் வயலுக்கு போகிறார், ஒருவர் கடைக்கு போகிறார்னு சொல்கிறபடியாக அவரவர் தன் வேலையை பார்த்து கொண்டு கடவுள் கொடுக்கிற அழைப்பை புறக்கணிக்கிறார்கள். அதில் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, கடவுளுடைய பணியாளர்களாகி இறைவாக்கினர்களை அவர்கள் துன்புறுத்தினார்கள், கொலை செய்தார்கள். ஆகவே தான் இன்னைக்கு நற்செய்தியில் சொல்லுகிறார்கள், அரசன் அனுப்பிய பணியாளர்களை அவர்கள் இழிவுபடுத்தி அனுப்பினார்கள்னு சொல்லி. அந்த அரசன் என்கிற கடவுள் சினம் கொள்ளுகிறார். என்ன செய்கிறார்? தன் படையை அனுப்பி எல்லாரையும் அழித்தொழிக்கிறார். முதல் நூற்றாண்டினுடைய 70ஆம் ஆண்டு காலத்தில் வாசிக்கிறோமே,
இந்த எருசலேம் ஆலயத்தை மையப்படுத்தி இருந்த ஒரு மிகப்பெரிய ஆளும் வர்க்கம் அழிந்து போகிறது. கடவுள் தன்னுடைய அழைப்பை அவர் குறுக்கிக் கொள்ளவில்லை. மாறாக ஒரு வகையில் அழைப்பை வேண்டாம் என அவர்கள் சொன்ன பொழுது அந்த அழைப்பினுடைய கதவுகள் மீண்டுமாய் அகல திறக்கின்றன. என்ன செய்கிறார்? தன் பணியாளர்களை அவர் எல்லார் மத்தியிலும் அனுப்புகிறார். இன்னைக்கு அற்புதமான ஒரு வார்த்தை நற்செய்தியில் வரும். அழைக்கப்பட்டவர்கள் வரவில்லை, ஆகவே சாலைகளுக்கு வீதிகளுக்கு சென்று நீங்கள் காண்கிற எல்லாரையும் இந்த மீட்பு என்கின்ற விருந்துக்கு அழைத்து வாருங்கள்னு சொல்லி கடவுள் அனுப்புவார். அந்த அரசர் அனுப்புவார். அவர்கள் போய் விருந்தினர்களை அழைத்து கொண்டு வருவார்கள். அந்த மண்டபம் விருந்தினர்களால் நிரம்பி வழிந்ததுன்னு வாசிக்கிறோமே. அன்பிற்குரியவர்களே, கடவுளால் அழைக்கப்பெற்ற இஸ்ரேல் மக்கள் கடவுளுடைய அறைகூவலை அவர்கள் புறக்கணித்த பொழுது கடவுள் தன் அழைப்பை நிறுத்தி கொள்ளவில்லை. மாறாக இயேசுவின் வழியாக, இயேசுவிற்கு பின்னால் வந்த திருத்துதர்கள் வழியாக, அவர்களை தொடர்ந்து வந்த அத்துணை புனிதர்கள் ஊழியர்கள் வழியாக கடவுள் இந்த அழைப்பை அவர் பரவலாக்கம் செய்கிறார். எல்லோருக்கும் அழைப்பை அரசர் கொடுத்தார் என்பது போல யூதத்தை கடந்து எல்லோருக்குமே கடவுள் இந்த அழைப்பை கொடுக்கிறார். நீங்கள் இந்த மீட்பின் விருந்தில் பங்கெடுங்கள் என்று சொல்லி, அன்பர்களை, திருப்பள்ளியில் பங்கெடுக்கிற நீங்களும் ஒப்பு கொடுக்கிற நானும் கூட ஒரு வகையில் கடவுள் அந்த அழைப்பை கொடுத்தார் பார்த்தீங்களா? அதுபோல சாலையோரங்களில் வீதியோரங்களில் அழைப்பை பெற்றுக்கொண்ட மக்களுக்கு சமம்தான். ஆனால் அழைக்க பெற்ற அவர்கள் விருந்திலே பங்கெடுத்த பொழுது அங்கே அரசர் அவர்களை பார்க்க வருகிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு. விவிலியம் எழுதப்பட்டிருக்கிற அந்த மூலமொழியில் என்ன சொல்லுகிறாங்க? விருந்தினர்களை பார்ப்பதற்கு அரசர் வந்தார் அப்படின்னா சும்மா அவர் மேன்போக்காய் பார்க்க வரவில்லை, மாறாக அவர்களை கூர்ந்து நோக்கினார், கவனித்தார், எந்த நிலையில் அவர்கள் இந்த விருந்தில் பங்கெடுக்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி. எண்ணி பாருங்கள், அழைக்க பெற்றவங்க வரலை, சாலைகளில் வீதியில் இருந்து எல்லாத்தையும் வர சொல்கிறாரு. அப்படி வந்ததில் ஒரு மனுஷன் திருமண ஆடை போடாமல் வந்துட்டார். உடனே என்ன பண்ணுறார் அரசர்? அவருக்கு தண்டனை கொடுக்கிறார். அவருடைய கையையும் காலையும் கட்டி இருளில் தூக்கி போடுங்கன்னு சொல்லி. ஏன் அவருக்கு இந்த தண்டனை? எண்ணி பார்க்கிற பொழுது ஒருவேளை அவர் பாட்டுக்கு சும்மா தெருவுளை வீதியில் இருந்திருக்கலாம். நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா விருந்துக்கு வந்தார். விருந்துக்கு வந்து அவருடைய கையையும் காலையும் கட்டி ஏன் இருளிலே தள்ள வேண்டும்? இரண்டு வகையான செய்திகள் சொல்லப்படுகிறது. ஒன்று, அக்காலத்தில் திருமண விருந்து என்பது ஒரு மிக நீண்ட ஒரு கொண்டாட்டம். ஒரு வாரக்கணக்கில் கொண்டாடப்படக்கூடிய கொண்டாட்டத்தில் ஒரு சமயத்தில் சில நேரங்களில் அழைக்கப்பட்டவர்களுக்கு திருமண ஆடை கொடுக்கப்படும் என சொல்லுவாங்க. இதற்கு விவிலியத்தில் நேரடியான குறிப்புகள் இல்லை என்றாலும் கூட ரபிகளுடைய போதனையிலே, யோசேஃபுஸ் என்கின்ற அறிஞருடைய எழுத்துக்களிலே அதற்கான ஒரு சில மறைமுக குறிப்புகள் உண்டு. அந்த வகையில் பார்க்கிற பொழுது அந்த மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்ட திருமண ஆடையை அணிந்து கொண்டு வரவில்லை, ஆகவே அவரை அரசர் தண்டித்தார்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அது ஒரு உருவகம். ஆடை அணியாததற்காய் அரசன் அவரை தூக்கி எறியவில்லை, மாறாக அழைப்பை பெற்றுக்கொண்ட அவன் அந்த அழைப்பிற்கு வந்த பொழுது முழுமையான தயாரிப்பு இல்லாமல் வந்திருக்கிறான் என்பது இன்னொரு பொருள். எண்ணி பாருங்கள், ஒரு காலத்தில் ஆபிரகாமை, ஈசாக்கு, யாக்கோவை பார்த்து நான் உங்கள் தகப்பனாய் இருக்கிறேன், நீங்கள் எல்லாரையும் பிள்ளைகளாக கடவுள் சொன்னார். அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுவதற்காய் 400 ஆண்டுகளுக்கு மேலாய் அடிமையாக இருந்த மக்களுக்கு கடவுள் என்ன செய்கிறார்? வழி நடத்தி கொண்டு வந்து உரிமை நிலத்தை கொடுக்கிறார். அவர்களுக்கு அத்துணை நீதி தலைவர்களை, அரசர்களை, இறைவாக்கினர்களை கொடுத்து அவர் வழி நடத்துகிறார். மத்தேயு 21 வாசிக்கிறபடியாக அந்த நிலத்தை பண்படுத்தி கனி கொடுக்கிறவரை பார்த்து கொண்ட ஒரு நிலக்கிழாரை போல, தலைவனை போல இஸ்ரேல் மக்கள் கனி கொடுக்கிறபடி கடவுள் செய்கிறார். ஆனால் அந்த மக்கள் ஒரு காலத்திற்கு பின்னால் அழைப்பினுடைய மகத்துவத்தை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். கடவுளுடைய அழைப்பை வேண்டான்னு சொல்லுறாங்க. இன்னைக்கு அந்த அழைப்பு உங்களுக்கும் எனக்கு வந்திருக்கே, நாம் அந்த அழைப்பில் எப்படி இருக்கிறோம்? இது திருமண ஆடை எதை குறிக்கிறது காட்டு சொன்னால், கடவுள் உங்களை இனி அழைச்சிருக்காருன்னு சொன்னால், சும்மா உள்ள வந்து கிறிஸ்தவனாய் நாமும் இருந்தோம்னு சொன்னால் நமக்கும் அழுகையும் அங்கலாய்ப்பும் நிறைந்த இருள்தான் கடைசியில் தீர்ப்பாய் கிடக்கும். திருமண ஆடை என்பது ஒரு மனிதனுடைய முழுமையான தயாரிப்பின் நிலையை, ஒரு மனிதனுடைய முழுமையான தூய்மையின் நிலையை, புனிதத்தின் நிலையை குறிப்பிடுகிறது. நிரம்பி இருந்த மண்டபத்திற்கு காண வந்த அரசன் அவன் ஆய்வு செய்த பொழுது ஒருவன் தகுதியில்லாமல் இருந்தான். தகுதியில்லாமல் இருந்தவனுக்கு தண்டனை கிடைத்ததே. கடவுள் நம்மையும் ஒரு நாள் சந்திக்க நிச்சயம் வருவார். அப்படி சந்திக்கிற வருவதை தான் நாம் இரண்டாவது தீர்ப்பினை அழைக்கிறோமே. அந்த இரண்டாவது தீர்ப்பில் வருகிற பொழுது
கடவுள் நம்மை தீர்ப்பிடுகிற பொழுது நாம் எப்படி இருப்போம் எண்ணி பாருங்கள். நம்மிடத்தில் பெற்றுக்கொண்ட கிறிஸ்தவ வாழ்வு என்கின்ற அந்த திருமண ஆடை, அந்த மீட்பின் ஆடை எப்படி இருக்கு? ஒவ்வொரு முறை நீங்களும் நானும் திருமுழுக்கு அருட்சாதனத்தில் பங்கெடுக்கிற பொழுது அந்த குழந்தைக்கு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த வெண்ணிற ஆடை உன்னுடைய புனிதத்தின் அடையாளமாக இருக்குது, அவர் வருங்கிற வரை நீ மாசுபடாமல் இதை பாதுகாத்து கொள்ளு சொல்லுறோமே. அந்த குழந்தையின் சார்பாய் அதை பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள் கையில் கொடுக்குறோமே. நம்முடைய அந்த ஒரு ஆடை எப்படி இருக்கு? இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை தான் அந்த ஆடை என்பது. நம் கரைவிடாமல் அதை பார்த்துருக்கிறோமா? சும்மா பேருக்கு திருமுழுக்கை பெற்றுக்கொண்டு அவ்வப்போது திருப்பள்ளியில் பங்கெடுத்து அருள் அடையாள கொண்டாட்டங்களில் பங்கெடுப்பதால் ஒருவன் கிறிஸ்தவன் என்றோ அவனுக்கு மீட்பு கிடைக்கும் என்றோ நாம் உறுதியாய் சொல்லவே முடியாது. திருமண விருந்து என்றாலே அது கடவுள் கொடுக்கிற மீட்பு தான். அந்த மீட்பை பெறுவதற்கான தீர்ப்பின் நாளில் நாம் எப்படி இருப்போம் எண்ணி பாருங்கள். நம்முடைய அந்த ஒரு ஆடை, நம்முடைய தயாரிப்பின் நிலை எப்படி இருக்கு? நம்மில் பலருக்கு அது கரைபடிந்து தான் இருக்கிறது, கரைபடிந்து இருக்கிறது. இன்னைக்கு தமிழகம் முழுமைக்குமாய் பார்க்கிறோமே, நம்முடைய நம்பிக்கையினுடைய ஆழம் எப்படி இருக்கு? அது மேலோட்டமாய் இருக்கு. ஒன்று ஆலயத்திற்குள் பக்தியை முடக்கிக் கொள்கிறோம், அல்லது அருளுடையாள கொண்டாட்டத்திற்குள் பக்தியை முடக்கிக் கொள்கிறோம். ஒரு உண்மையான கிறிஸ்தவத்தினுடைய சாரத்தை வாழ்ந்து காட்டுவதில் மிகப்பெரிய தொய்வு இருப்பதை நாம் அன்றாடம் கண்டு கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விவிலியத்தில் சொல்லப்படுகிற அத்துணை விழுமியங்களையும் நாம் கடைபிடிக்கிறோமா என கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். நாம் கடைபிடிக்காத பொழுது கடவுள் நமக்கும் அழைப்பை கொடுத்து உள்ளே கொண்டு வந்தாரே, அப்படி உள்ளே வந்து தகுதி இல்லாமல் நாம் வாழ்வது போல இருக்கும். பெயரளவில் ஏதோ எனக்கு மேலே பெயரை மாற்றி ஒரு கிறிஸ்தவனை வச்சிருக்கிறாங்கன்ற நிலையில் தான் நாம் இருப்போம். வெறும் பெயரை மாற்றிக்கொண்டு கிறிஸ்தவனாய் இங்கே இருப்பதால் மீட்பு கிடைக்கும் என நம்பினால் அதைவிட ஒரு முட்டாள்தனம், அதைவிட ஒரு அறியாமை வேறு எதுவுமே கிடையாது. கடவுள் சொல்லுகிறார், நான் உன்னை சந்திக்க வருகிற பொழுது உன் திருமண ஆடை அது களங்கமில்லாமல், அது கரையில்லாமல் இருக்க வேண்டும். உன் கிறிஸ்தவ வாழ்க்கை அது களங்கமில்லாமல், கரையில்லாமல் இருக்க வேண்டும் என சொல்லி, இன்னைக்கு இது யாருக்கு மிகப்பெரிய சவால்னு சொன்னால் வளர்ந்திருக்கிற அத்துணை பெரியவர்களுக்கும் இது மிகப்பெரிய சவால். ஆம் அன்பர்களே, திருச்சபையும் இறைவனும் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? நீங்கள் உங்கள் தாய் தகப்பனிடமிருந்து கற்றுக்கொண்ட நம்பிக்கையை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் தவறில்லை. ஆனால் நீங்கள் கற்றுக்கொண்ட தேவையில்லாத மூட நம்பிக்கைகள், நீங்கள் கற்றுக்கொண்ட தேவையில்லாத பிரதெய்வ வழிபாடுகள், நீங்கள் கற்றுக்கொண்ட தேவையில்லாத சடங்குகள், சம்பிரதாயங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறியாமலேயே நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைக்கு முதிர்ச்சி இல்லை, வயது முதிர்ச்சி இல்லைன்னு சொல்லி தான் அது திருமுழுக்கு வாங்குறப்ப உங்கள் முன்னிலையில் உங்கள் கரங்களுக்குள் ஒளியையும் புதிய உடையும் கொடுக்கிறோம். அது அணையாமல் மாசுபடாமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி, ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த ஒளியை ஊதி அணைத்து இந்த உடையை நீங்கள் கரைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். விவிலியத்தை எத்தனை முறை உங்கள் பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்து விவிலியம் சொல்லுவது போல, கடவுள் சொல்வது போல நீ நடன்னு சொல்லியிருக்கோம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்முடைய உலகம் கற்றுக் கொடுக்கிற செய்திகளை கடைபிடிக்க சொல்லி பிள்ளைகளை நாம் கரைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு திருமணத்திற்கு போய் பாருங்கள், ஒரு சாவுக்கு போய் பாருங்கள், அங்கே வந்து பார்த்தோன்னு சொன்னால் அத்தனையும் கடவுளுக்கு எதிரான காரியங்கள். கோயிலுக்கு வராதவன் நமக்கு பாடம் எடுப்பான், இப்படி தான் அடக்கம் செய்யணும் ஃபாதர், இப்படி தான் பாடியை வைக்கணும் ஃபாதர், வடக்கு திசையில் வைங்க ஃபாதர், வலது பக்கம் சாட்சி வைங்க ஃபாதர். ஏன்? அவர்கள் எல்லோருமே பெயரளவில் திருமுழுக்கு வாங்கி ஒவ்வொரு நாளும் தங்களை கரைப்படுத்தி கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள். அவர்களுக்கு மீட்பு என்பது ஒரு நாளும் கிடைக்கவே கிடையாது. எவ்வளவோ முறை மீண்டும் 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 திரும்ப திரும்ப சொல்லி கூட சில பேர் இன்னமும் என் பங்குலையும் சரி தெரிஞ்சவங்களும் சரி வந்து சொல்லுவாங்க, ஃபாதர் எப்படியாவது இந்த வருஷம் எனக்கு மாதா மூலியமாக ஆசீர்வாதம் கிடைச்சிடணும் ஃபாதர். வருஷத்தில் ஒரு நாள் கூட அவர்களை ஆலயத்தில் திருப்பலியில் கண்டதில்லை. ஆனால் என்னத்துக்கு பார்த்தீங்கன்னா, வேளாங்கண்ணிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பூசையை வச்சு நல்லா சட்டி நிறையா சோத்தாக்கி போட்டு எல்லாத்துக்கும் அன்னதானம் கொடுத்துட்டு போனால் மாதா கொடுத்துருவாங்க என்கின்ற அடிமுட்டாள்தனம் இதை காண்கிற எந்த மக்களாக இருந்தாலும் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை, உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை கரைபட்டு இருக்கிறது. நீங்கள் திருமண வீட்டுக்கே போனாலும் கூட கடைசியில் உங்களுக்கு கிடைக்க போகிறது இருள்தான். கடவுள் விரும்புகிறபடி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ளாதவரை
நீங்கள் உங்களுக்கென சொல்லி உருவாக்கி கொள்ளுகிற அத்துணை சடங்குகளும் சம்பிரதாயங்களும் வழிபாட்டு முறைகளும் உங்களை ஒவ்வொரு நாளும் புனிதப்படுத்தாது. உங்கள் திருமண ஆடை என்கின்ற மீட்பின் உடையை அது கரைப்படுத்தி கொண்டுதான் இருக்கும். அப்படி கரைப்படுத்திட்டு கடைசியாக போய் ஆண்டவர் நடிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், என் மகனே மகளே, நீ ஒளியும் மாட்சியும் மகிமையும் நிரம்பிய விண்ணக வீட்டிற்கு உரியவன் அல்ல, நீ அழுகையும் மங்களாய்ப்பும் உள்ள இருளுக்குரியவன் சொல்லி நம்மை தள்ளிவிடுவார். ஆகவே பெரியவர்களுக்கான அடிப்படை செய்தி இது. உங்கள் பிள்ளைகள் நீங்கள் மறைக்கல்விக்கு அனுப்புவதே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை எத்தனை கோயிலில் மறைக்கல்விக்கு பிள்ளைகளை அனுப்புகிறோம்? 500 பிள்ளைங்க இருக்கும், 50 பிள்ளைங்க அந்த மறைக்கல்விக்கு வந்தால் பெரிய விஷயம். மீதி பிள்ளைங்க எங்கே போகிறாங்க? அன்றைக்கி ஒரு நாள் தான் ஃபாதர் பிள்ளைங்களுக்கு லீவு, அன்றைக்கி ஒரு நாள் தான் கோச்சிங் கிளாஸ், அன்றைக்கி ஒரு நாள் தான் வெளியே அவுட்டிங் டூர் எல்லாம் போயிடுறோம். மறைக்கல்வி சடங்காய் போயிடுச்சு. இந்த பிள்ளைகள் ஆலயத்திற்கு சென்று கற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள் குறைந்து கொண்டே வருகிறது. வீட்டில் உங்கள் மடியில் பிள்ளைகளை வச்சிருக்கீங்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறீர்கள்? உங்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண உடை கரைபடாமல் இருக்கிறதா எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு முதல் வாசகத்தில் சொல்கிறோமே, ரொம்ப அழகான வார்த்தை. கடவுளுக்கு அவன் வாக்கு கொடுக்கிறான். கடவுளை எனக்கு நீ வெற்றியை கொடு, நீ வெற்றி கொடுத்துட்டு நான் திரும்பி வரப்ப யாரை முதல்ல பார்க்குறனோ அவரை உனக்கு பலியிடுகிறேன்னு சொல்லி வெற்றி பெற்று வரான். தன் மகளை பார்த்து தொலைகிறான், அழுகிறான். இப்படி எனக்கு துக்கத்தை கொடுத்துட்டியேமான்னு சொல்லி வேற வழி இல்லை. கடவுளுக்கு வாக்கு கொடுத்தவன் கடவுளுக்கு அதை காணிக்கையாய் கொடுக்க வேண்டிய சூழல். நீங்கள் எண்ணி பாருங்கள், ஒரு நாள் நீங்களும் உங்கள் கணவனும் நீங்களும் உங்கள் மனைவியும் கடவுளுக்கு வாக்கு கொடுத்தீங்களே, ஞாபகம் இருக்கா? சபையுரையாளர் 5ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? கடவுளுக்கு வாக்கு கொடுக்க கூடாது. கடவுள்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்கை நிறைவேற்றாமல் இருக்கிறதுக்கு நீ வாக்கு கொடுக்காமல் இருந்துரு. ஒருவேளை வாக்கு கொடுத்துட்டா எப்படி ஆயினும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுன்னு வாசிக்கிறோமே. ஆண்டவரே, என் பிள்ளைகளை நான் நல்ல நம்பிக்கையுள்ள நல்ல கிறிஸ்தவ மகனாய் மகளாய் வளர்த்தெடுப்பேன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் நீங்கள் தாலி கட்டுனீங்க, நீங்கள் தாலியை வாங்கிக்கிட்டீங்க. அந்த வாக்குறுதியை எப்படி கடைபிடிக்க எண்ணி பாருங்களேன். நீங்கள் முறையாய் கடைபிடித்தால் ஆண்டவர் உங்களை முறையாய் உயர்த்துவார். நீங்கள் முறையாய் கடைபிடிக்காத பொழுது உங்கள் பொறுப்பில் இந்த காலத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளுடைய தூய்மை என்கின்ற அந்த மீட்பின் ஆடையை, அந்த திருமண ஆடையை நீங்கள் கரைப்படுத்திவிட்டு, கடவுள் எப்படி முதல் முறை வாக்கானவர் அவர் மனிதனாய் வந்தாரோ, 2ஆம் முறை அவர் நீதி அரசராய் வந்து நமக்கு நீதி தீர்ப்பை கொடுக்கிற பொழுது உங்கள் பிள்ளைகளுடைய அழுகைக்கும் அங்கலாய்ப்பிற்கும் நீங்களே காரணமாய் மாறிப்போவீர்கள். ஆகவே கடவுளுக்கு முன் நீங்கள் உத்தமமாயிருங்கள். ஃபோனில் ஒரு அழகான ஒரு படம் வந்துச்சு. ஒரு அம்மா புத்தகம் படிக்கிறாங்க, இன்னொரு சின்ன பையன் புத்தகம் படிக்கிறான் ரயில் பயணத்தில். அப்போ அவரிடத்துல கேட்குறாங்க, எங்கள் வீட்டில் பிள்ளைங்க எல்லாம் ஃபோன் நோண்டுதுங்க, ஃபோனில் விளையாடுதுங்க, எவ்வளவு சொன்னாலும் இந்த புள்ள ஃபோனை கீழே வைக்க மாட்டேங்குது, அவனை அதை நாங்கள் காப்பாற்ற முடியல, பிடுங்குனா அழுவுறான், அடம் பிடிக்கிறான், அப்புறம் காய்ச்சல் வந்துடுது, அதுக்காக என்ன பண்ணுற ஃபோனை கொடுத்துட்றோம், எப்படி உங்கள் பிள்ளை மட்டும் இப்படி அழகாக புத்தகம் படிக்குது அப்படின் பொழுது அந்த அம்மா சொன்ன வார்த்தை, என் பிள்ளை நான் சொல்வதை கேட்டு என் வார்த்தையை கடைபிடிப்பதில்லை, என் பிள்ளை நான் இருப்பதை பார்த்து அவன் என்னிடத்தில் கற்றுக்கொள்கிறான், நான் வீட்டில் அதிகமாக வாசிக்கிறேன், என்னை பார்க்கிற பிள்ளையும் அவன் வாசிக்கிறான்னு சொன்னாங்க. உங்கள் பிள்ளைகளுடைய திருமண ஆடை அது கரைபடாமல் இருக்கணும்னு சொன்னால் உங்களுடைய அந்த மீட்பின் ஆடை கரைபடையாமல் இருக்க வேண்டும். நீங்கள் முழுக்க அழுக்க வச்சுக்கிட்டு, நீங்கள் கெட்ட கனி தரக்கூடிய மரமாய் இருந்துட்டு, நீங்கள் நல்ல நீர் சுரக்காத ஊற்றாய் இருந்துட்டு உங்கள் பிள்ளை மட்டும் நல்லா மாறணும்னு சொன்னால் அதற்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் கரைபடாமல் இருங்கள். உங்கள் தூய்மையை, உங்கள் புனிதத்தை, உங்கள் தகுதியை நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள். அப்படி இருக்கிற பொழுது உங்கள் நிழலில் வளருகிற அந்த பிள்ளையும் உங்களைப் போலவே இருக்கும். அழகான முதுமொழி சொல்லுவாங்க, மரம் எந்த பக்கம் சாய்கிறதோ அந்த பக்கத்து தான் விழுன்னு சொல்லி. பிள்ளைகள் உங்களை பார்த்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்ல முன்மாதிரியாக இருந்தால் பிள்ளைகள் உங்களை மீது விழுந்து வளர்கிற, உங்கள் மீது பதியம் போட்டு வளர்கிற நல்ல ஒரு செடிகளாய் மரமாய் மாறுவாங்க. ஆகவே பிள்ளைகளுக்கு எதையோ கொடுக்க ஆசைப்படுறோம் இந்த காலத்தில். நல்ல கல்வி, செல்வம், புதிய வீடு, நிலம்புகள்னு சொல்லி இதெல்லாம் கொஞ்ச காலம், அதிகபட்சம் 60 to 80 ஆண்டுகள் இதை கடந்திருக்கிற நிலையான மீட்பு உங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டும்னு சொன்னால் பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே கடவுள் கொடுக்க இருக்கிற அந்த விருந்து என்கின்ற மீட்பின் விருந்திற்கு அவர்களை ஆயத்தப்படுத்துகிறபடியாய் அவர்களுடைய புனிதம், தூய்மை கலங்கப்படாதபடி நீங்கள் மீட்பின் ஆடையால் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை உடுத்துங்கள். ஆமேன்.
வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் உவந்து தந்தேன். உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் உவந்து தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். அன்புறவுகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். திருத்தந்தை புனித பயசின் அறிவுரைகளை பின்பற்றி இத்தூய மறை நிகழ்வை நேரிய வணக்கத்துடன் ஒப்புக் கொடுக்கவும் அதை பற்றுறுதியுடன் உட்கொள்ளவும் எங்களுக்கு அருள் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரே, என்றென்றும் வாழ்பவரே, எங்கள் மீட்பராம் கிறிஸ்து வழியாக நாங்கள் உமக்கு நன்றி பள்ளி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாளில் உம்முடைய திரு அவை ஒப்பு கொடுக்கிற இப்பலியின் வழியாக நீர் மகிழ்ந்திருக்கிற செய்கிறீர். ஆண்டவரே, நீர்தாமே இறைப்பற்றுள்ள அத்துணை உம்முடைய ஊழியர்களுடைய வாழ்க்கை நெறி எடுத்துக்காட்டால் எங்களை ஒவ்வொரு நாளும் வலுவூட்டுகின்றீர். அவர்களுடைய படிப்பினைகளால் எங்களை பயிற்றுவிக்கின்றீர். அவர்களுடைய மன்றாட்டால் எங்களை பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்களும் ஒரே குடும்பமாய் உமது புகழ்ச்சியை அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பீட்டு தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்தும் வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர் நிறைவாய் ஆசீர்வதித்தும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய எல்லா புனிதரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் உம்மை புகழ்ந்திரும் வரம் அருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டும் இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, உலகம் தர முடியாத அமைதியை எங்களுக்கு வழங்குபவரே, நீர்தாமே எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் எங்கள் பங்கு சமூகத்தையும் பணி செய்கிற இடத்தையும் ஆண்டவரே முழுமையாய் அறிந்திருக்கிறீர். நாங்கள் அமைதியை இழந்து தவிக்கிற நேரங்களிலெல்லாம் இந்த உலகம் தர முடியாத அமைதியை உம்மீதான் எங்களின் எளிய நம்பிக்கை கண்ணோக்கி ஆண்டவரே நீர் நிறைவாய் எங்களுக்கு தந்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவர்தாமே தன் வாழ்நாள் முழுமைக்கும் மீட்பின் ஆடை கரைபடாமல் இருப்பது எப்படி என்பதை வாழ்ந்து காட்டியவர். திருவுடலாய் நமக்குள் எழுந்து வருகிறார். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நிலத்திலே பசி போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. பாலை நிலத்திலே பசி போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. இங்கு வாடும் மக்களின் துயரை போக்கவே தேடி வந்தது இந்த தெய்வீக உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள்.
இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, திருத்தந்தை புனித பயசின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இந்த விண்ணக விருந்தின் ஆற்றலால் நம்பிக்கையில் நிலைத்து நிற்கவும் உம்முடைய அன்பில் ஒன்றித்து வாழவும் அருள் வழங்குவீராக. இவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பை இழந்துவிடாதபடி ஆண்டவரே, கரைபடாத உள்ளத்தோராய் உம்முடைய திரு சந்நிதானத்தில் நாங்கள் நிற்கிற அருளை வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலோகராணி வையகராணி மன்மீதிலே புனித மாதுனி. வலோகராணி வையகராணி மன்மீதிலே புனித மாதுனி. விண்ணொளி தாரகை தாயினி, தன்னொளிர் வீசிடும் ஆரணி. விண்ணொளி தாரகை தாயினி, தன்னொளிர் வீசிடும் ஆரணி. பாவமேதும் இல்ல சீலி பாவிகளின் செல்வராய் பாதுகாத்து ஆளுவாயினி. வலோகராணி வையகராணி மன்மீதிலே புனித மாதுனி. வலோகராணி வையகராணி மன்மீதிலே புனித மாதுனி. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்.